ஜெயஓம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஐயன் திருக்குறள் எழுத்தவர். யார் வேணால் சொல்லலாம், ஆனால் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஒரு சின்ன கதையை பார்ப்போம். அதாவது ஒரு மகான், அது என்னென்னா ஒரு பேரன் ஒரு பாட்டி. அந்த பாட்டி என்னென்னா, அந்த பேரன் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றான் அப்படின்னால அவனை அந்த ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கத்துலேருந்து நிறுத்தணும் அப்படின்னா அவனை நான் பாட்டி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அவனால் நிறுத்த முடியல. அப்போ என்னென்னா, இந்த ஒரு மகான் இந்த இடத்துல இருக்கார், அவரை போய் நம்ம பார்த்தோம்னா பேரன் அந்த ஸ்வீட் சாப்பிட்றத நிறுத்திடுவான் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சரி, இந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பாட்டி கூப்பிட்டு போயிட்டு அவர் சொற்பொழிவு ஆட்டின்னு இருக்கார். சொற்பொழிவு ஆடுற வரைக்கும் நின்றுட்டு அதுக்கு கடைசியாக, ஐயா அந்த மாதிரி இவன் நீங்கள் சொன்னால் கேட்பான், அதனால் இவன் ஸ்வீட் நிறையா சாப்பிட்றான், அதனால் தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மகான்கிட்ட இவங்க இந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, நீ அடுத்த வாரம் நான் நீங்கள் மீட்டிங் பேசுகிறேன், நீங்கள் பையனை அங்கே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவை நம்மகிட்ட சரி அடுத்த வாரம் இருக்கும்போது அவர் வேறு ஒரு இடங்களில் சொற்பொழி ஆட்டும்போது அதே மாதிரி வெயிட் பண்ணி, ஐயா அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே பையன் வந்திருக்கான், நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பாட்டி சொல்லுங்கள். அப்பயும் அந்த பையனை அவர் மகான் பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரிம்மா இப்போ நம்ம நேரம் எனக்கு இல்லை, அதனால் அடுத்த மீட்டிங்கில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஒரு மாதம் கழித்து அந்த மீட்டிங்கு இந்த மறுபடியும் இந்த பாட்டிம்மா சொற்பொழி ஆடுறதுக்கு போகிறாங்க. ஐயா அந்த மாதிரி நீங்கள் 3 வாட்டி என்னாலே விட்டீங்க, இப்போயாவது பையனுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, சரி அப்படியே வாப்பா தம்பி, என்னன்னா ஸ்வீட் இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடாத, உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு அந்த பாட்டி அந்த பேரன்கிட்ட அந்த மகன் சொல்கிறாரு. முடிஞ்சிச்சு, சரி ஐயா இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் அந்த பேரனை ஒத்துக்கிறான். உடனே இந்த பாட்டிக்கு ஒரு கோபம். இந்த வார்த்தையை அன்றைக்கே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு சொற்பொழி ஆற்றும் போதே சொல்லியிருக்கலாம், 2வது மீட்டிங்கில் 3வது அதை நான் சொல்லவே இல்லை. இப்போ மட்டும் இவர் சொல்கிறாரு. அந்த பாட்டி அவர்கிட்டே கேட்குது, ஐயா ஏன் என்னை வயசான காலத்தில் அலங்கழிக்கப்படுறீங்க, தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சொற்பொழி ஆட்டும் போது நான் வந்தப்போ நீங்கள் சொல்லியிருந்தா பையன் கேட்டிருப்பானே அப்படின்னு அந்த மகான்கிட்ட சொல்லும் போது அந்த மகான் சொல்கிறாரு, அம்மா எனக்கும் ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது, அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு முறை அந்த ஸ்வீட் சாப்பிட்றத குறைச்சிக்கினேன். 2வது நீங்கள் வரும்போதும் பாதியாக குறைச்சேன், 3வது வரும்போது இப்போ நான் ஸ்வீட் சாப்பிட்றதில்ல, அதனால் பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். அதனால் அட்வைஸ் பண்ணுறது தவறு கிடையாது, ஆனால் அதை நம்ம கடைப்பிடித்து இருக்க வேண்டும். நம்ம கரெக்டாக ஒழுக்கங்களாக இருந்தால் மட்டுமே நம்ம அடுத்தவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த கதையோடைய தாக்கங்கள். ஜெயஓம் டிவி நேயர்களுக்கு